இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக பாலும் காலிஃப்ளவரும் எடுத்து வெளியில் வச்சுட்டு, காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க அடுப்பில். அப்படியே சைடில் வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு எங்களுக்கும் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீ போடுறதுக்கு வச்சுட்டு போய் மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பிசைஞ்சேன். பார்த்தேன் சரி எல்லாத்துக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணி வச்சுட்டு காலிஃப்ளவர் பிளெஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம், ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு காலிஃப்ளவர் ட்ரை கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பில் போட்டுட்டு நான் அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வந்துட்டேங்க. டீ குடிச்சிட்டுலாம் வந்துட்டு என் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு கொஞ்சம் வேலையாக வெளியே போக வேண்டியிருந்தது. வெளியே போயிட்டு வந்தேன். வந்ததுமே தம்பி எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டான். அதனால் அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு கரண்ட்டு போயிட்டு வந்திருந்தது. அதனால் வாஷிங் மிஷினும் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளேயுமே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்ததுங்க. ஓகே பாய்.